நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன். இவர் வந்து என்ன இந்த கதாபாத்திரத்துக்காக என்னை கேட்டபோது நான் இவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நான் வந்து என்னோட 60 வயசில் நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சபதம். அந்த முதல் படத்தில் ஆதிக்கு தாத்தாவாக நான் பண்ணேன். ஒரு முழு நீள கதாபாத்திரம். அது வந்து கிராமத்தில் ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம், ஒரே வேஷ்டி சட்டையோட. அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாருக்கு வந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களோட மற்ற ட்ரெஸ் ரெகுலர் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலு உங்களுடைய அந்த ஐக்கான்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேனோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அது வேறு, ஆதி வந்து என்னுடைய நண்பர், அதனால் அந்த இடம் வேறு. இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க. சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஒன்றா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாமே டீம் ஒர்க்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவரை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து இவர் அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் போட்டு கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பார். நான் ஷார்ட் போட்டு மணி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம், இதோ இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட மேட்ருதுன்னு. ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் அவர் என்ன கேட்டாரோ அதை கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. கிரிக்கெட் கேம்லை பற்றி காட்டியிருக்காங்க. அதில் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா யார் என்ன கேமிங் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார் பெட் பிடிக்கிறாங்க, அது காட்டவே இல்லை. ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இல்லை, அது ஒரு பெரிய கேம், அது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் இவர் ஒரு போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். அதில் வந்து இவர் பிரதானமாக எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி பாருங்கிற ஒரு இடம், அந்த பாரில் வைத்து என்ன செய்கிறாங்க, அந்த பாரில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், இந்த கதாபாத்திரம் என்ன கஷ்டப்படுதுன்னு காமிக்கிறது மட்டும்தானே தவிர அதையே பிரதானமாக வச்சு பேசணும்னு அது எடுக்கல. மேபி அதனால் அந்த டீட்டெயில் போகாமல் இருந்திருக்கும். பார் வச்சுருங்க எல்லாருமே குடிப்பாங்க, ஹீரோ மட்டும் குடிக்காமலே காட்டியிருக்காங்க. டோனியும் குடிக்கலையே. அது மாதிரி இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இந்த இவர் இருக்கிறாரு, இவர் அந்த எஸ்கே கேரக்டர், அவர் போலீஸு சாரை, இளங்கோ சார் தெரியும் நமக்கு, வேற லெவலில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது கதை எழுதுறப்பே இவங்க தான் யோசிச்சிங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அதான் கதை எழுதும்போது நாம் ஸ்க்ரீனில் பார்த்து யாரை வியந்தோமோ அவங்கள வச்சு தான் எழுதுவோம். அப்போ வந்து இவங்களை பற்றி எல்லாரையும் பற்றியுமே தெரியாது. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்று ஒன்றா நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்மளோட அவைலபிலிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம். அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளங்கோ சார் ஆகட்டும், நிதின் மேத்தா சார் ஆகட்டும், எங்கள் எல்லாருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலி நம்ம பல சர்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாமே கிடைச்சாங்க. வச்சனும் அந்த மாதிரி தான். அவங்களோட ஒர்க்கை பார்த்து இந்த டைமில் வந்து நான் வாசு சாருக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். அவங்க மூலிமா தான் வந்து டீமில் நிறைய பேர் வந்து ஆசைப்படானாங்க. அவங்க இந்த டர்மரிக் மீடியாவில் கூட இபியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். யா, தேங்க்யூ. அந்த மேடம் கேரக்டர், ஹீரோயின் எல்லாமே நல்லா பொருத்தமாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த படத்தில் நீங்களும் இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சார், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக, தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். அதை பற்றி ஒன்றுமே இல்லையே, கேமராமேன் வந்திருக்கிறாரு. ஆமாம் சார், ஆமாம். இப்போது உங்கள் எடிட்டரும் வரல, அவங்களோட அவைலபிலிட்டி இங்கே இல்லை, அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவங்களோட அவைலபிலிட்டி இல்லை. பட் அதர்வைஸ் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா எக்ஸம்ப்ளரியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாங்குக்கு வந்து சிவா பத்மையன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இலங்கையிலேருந்து அவங்க சாங்க்கு ஒர்க் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் பண்ணது ஜென் மார்ட்டின் அவங்க பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் வந்து சிவகார்த்திகேயன் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். சரிங்களா, இங்கிலீஷ் பாலிவுட்லாம் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து அவர் பண்ணும்போது சில விஷயம் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லவராக தான் காட்டியிருக்கீங்க கடைசியாகவே அவரை. ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆக்டர், நல்ல வில்லன். கையை விட்டுருந்தாலும் சரி, எது பண்ணாலும் அவ்வளோ ஆக்ஷனில் இருந்தது. கடைசி அவ்வளோ நல்லவராக காட்டினீங்க. அவரை வந்து கொஞ்சம் ரெகுலராகவே காட்டி அமைச்சிருக்கலாமே. இல்லை, ஆனால் யாராக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்றது கடைசி வரைக்கும். லாஸ்ட் தான் கல்லுக்குள் ஈரம் வருமா, அதுக்கு முன்னாடி வராதா? இல்லை, கல்லுக்குள்ளே தானே ஈரம். அதாவது அந்த கோர் டச் பண்ண உள்ளே வந்து இருக்கு. அவர் உள்ளே வந்து ஒரு நல்ல மனுஷன்தான். யா. First of all, the story demanded that I have to be a negative shade and then have some human factor inside me.
Actually, villains are not bad. They are always good. If you see outside the screen life, I think most humble persons are villain only, I believe. And if you see old villains, Amrish Puri, Even in Tamil industry. Tamil industry also, Yes. Nambiar sir is there. And if you see anybody who's doing grey shades, they're always good at heart. I don't know this, but people give a tag that I like most of the movies which I have done in Telugu. I have been doing antagonist only. सब में villain ही किया है. I have done villains only. But yes, I am open to everything. I can give a grey shade also, and I can be a positive thing also. But my looks and I think my body language demands from everyone that I should do a negative character. But I love doing negative characters, because the best part of negative character is you have got very less of time to show your skill. Out of 2 hours, 3 hours, you will be getting 5 minutes, 10 minutes, 15 minutes, maximum 20-25 minutes. In that you have to prove yourself. So I believe it's a tough job, but I love it. I love being villain. அதர் லாங்குவேஜ் தெலுங்கில் நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு நியூ டைரக்டர் நியூ டீம் கூட பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்கள் கேரக்டர் எக்ஸ்ட்ரானரி. I've done about 6 Telugu movies now, and next one is coming in January with Balakrishna sir. So I had already done Akhanda, and all in that I played main villain. He gave me a call. The director Ranga gave me a call. I did not know him pehle se. I did not know who he is, but he just told that he is a new person and he is passionate about making movies, and he just depicted the story and my character, which I liked. And as for the actor, what does he want? He does not want whether it should be a very old director or a new director. If the story is good and you are happy with what you are doing, I think new or old doesn't matter. It is always you are always open to all good characters, I believe. Good stories, good character, that matters. So and you have seen it, and before this also I had seen the clips what he had made, and for the first time what he's directed, he's doing producer also, he's doing the hero also. Tremendous job. And on the sets I would say that he was the sweetest person, because he never let anybody be very disgruntled about anything. All your demands were met. He very sweet person. Whatever the story demanded, and he was very clear about it, what he wanted. It is not that I have worked in 6-7 movies and I cannot throw my weight on him. He is very clear about his vision, that this is what is supposed to be done, and I believe that should be the thing, because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only, okay, how to make my character strong, but his vision is to make all the characters strong and come out as a good team together.